ஹாய் செல்லக்குட்டீஸ், நாங்கள் தான் உங்கள் குக்கிங் ஃபேமிலிஸ். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீரை குழம்பு எப்படி வைக்கிறேன்றது தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பருப்பு வந்து பூண்டு போட்டு வேக வச்சுக்கணும். அது கூட ஒரு தக்காளி போட்டுக்கணும். பருப்பு, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கீரை குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறோன்ட்டு பார்ப்போம். கீரையெல்லாம் உரிக்கணும். ஸோ உரிக்கும் போது உரிச்சிட்டு ஃபைனலாக பார்ப்போம். பார்த்தீங்களா, கீரையெல்லாம் உரிக்கணும். அதுக்கப்புறம் தான் கீரை குழம்பு வைக்கணும். உரித்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கீரை நல்லா வதங்கணும், தனியாக வதக்கணும் கீரையை. இப்போ நம்ம வந்து பருப்பு வேக வச்ச பருப்பை கடையணும். நல்லா பருப்பு கடைஞ்சி எடுத்தாச்சு. ஓகே, இந்த அளவுக்கு கடைஞ்சிக்கணும். கொஞ்சமாக லைட்டாக புளி போட்டுக்கோங்க. இப்போ தாளிக்கணும். எண்ணெய், கடுகு போட்டுக்கோங்க. பருப்பு பார்த்திங்கன்னா பொரியல், பச்சை மிளகா, காஞ்ச மிளகா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த அளவுக்கு கீரை சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா கீரை எப்படி எந்த அளவுக்கு வேகணுமோ வேகணும். ஆல்ரெடி வதக்கி எடுத்தாச்சு. ஸோ நம்ம எடுத்து ஊற்றிடலாம். பருப்பு எடுத்து ஊற்றுங்க. பார்த்தீங்களா, கீரை குழம்பு சூப்பராக இருக்குல்ல. பார்ப்போம். பார்த்தீங்களா, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கீரை குழம்பு வாவ், மசாலாலாம் சூப்பராக போட்டு ஆட் பண்ணி வச்சுருக்காங்களே. வேறு யாரும் இல்லை, நான் தான். ஏஞ்சலாவது செய்கிறதாவது. ஓகே, ஃபைனலாக சாப்பிடும்போது பார்ப்போமா. எண்ணெய் காய வச்சு நெக்ஸ்ட்டு இதை பொரிக்க வண்டி தான். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு பொரிக்கணும். ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட போகிறோம். கீரை குழம்பு, சாதம், பொரியல். அது என்ன பொரியல்? என்ன பொரியலுமா, நான் மறந்துட்டேன். சொல்லுடி. கருணைக்கிழங்கு. ஓகே ஓகே, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம்.